உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இத பாருங்கம்மா, டைம் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க பொண்ணு மாப்பிளைய சைன் பண்ண சொல்லுங்க. அம்மா இத பாருங்க, விஜய் வராம நான் சைன் பண்ண மாட்டேன். விக்ரம், விஜய் எங்க போயிட போறான்? இப்ப வந்துட போறான். நீ சைன் பண்ணு. ஆமா விக்ரம், நல்ல நேரம் வேற முடிய போகுது, அதுக்குள்ள சைன் பண்ணணும். நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுல 5 நிமிஷம் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. மாப்பிள்ள வரட்டும். வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. கலா, விஜய் வெளியில தான் இருப்பா, நீ போய் கூட்டிட்டு வா. சரி மேடம், கூட்டிட்டு வரேன். இப்ப எல்லாருக்கும் ஓகே தானே? சார், நீங்க ஆரம்பிங்க. சார் வாங்க சார். சார் கொடுங்க சார். சார் தேங்க்யூ சார். சார் நாங்க பேச கூட டைம் இல்லாம இருக்கோம். எல்லாம் எனக்கு தெரியுமா, நீங்க போய் டாக்குமெண்ட்டை கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். விஜய் போலாமா? தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதமா? யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல? இல்ல சார், என்னோட சுய விருப்பத்தின் பேர்ல தான் நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? விக்ரம், என்ன பாக்குற? சம்மதம்னு சொல்லுப்பா. விக்ரம், என்னாச்சு? ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க சம்மதம்னு. அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஏற்பாட்டையே பண்ணோம். விக்ரம், என்ன யோசிக்கிற? சார் கேக்குறாருல்ல, சம்மதம்னு சொல்லு. விக்ரம், நான் உங்க மகா சொல்றேன், சொல்லுங்க. எனக்கு சம்மதம் சார். அப்பாடா. மாப்பிள்ள சம்மதம் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன், அவரும் சொல்லிட்டாரே. இப்ப என்ன பண்றது? மகாவை வேற இன்னும் ஆளை காணுமே. விக்கி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் மகாவை தேடி பார்த்துட்டு வரேன். சரி, வந்துடுறேன். மகாலட்சுமி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. விக்ரம், நீங்க சைன் பண்ணுங்க. சைன் பண்ணு. அப்பா பிள்ளையாரப்பா, நீதான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும். இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, எப்படியாவது நீதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். நீ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உத்தரவு போட்ட, ஆனா உன் கட்டளை மீறி இந்த கல்யாணம் நடக்குது. உன் விருப்பத்தை மீறி இந்த கல்யாணம் நடக்கிறப்ப அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கலாமா? உனக்கு கண்ணு இல்லையா? அதை எப்படியாவது நீ தடுத்து நிறுத்த மாட்டியா? விஜய், யாரையுமே காணோம். ஆமா, அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். இல்ல நீ இருங்க, கேட்டு பாப்போம். அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். என்ன சார்? அண்ணா, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்தாங்களே, எங்க உங்களை காணோம்? நீங்க யாரை கேக்குறீங்க? இன்னைக்கு 10 ஜோடி கல்யாணம் நடந்தது. இல்ல இல்ல, லாஸ்டா வந்தாங்களே ஒரு ஜோடி, விக்ரம் மகா. ஓ, அவங்களா? அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்களே. கிளம்பிட்டாங்களா? ஆமா சார், அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்க. உன்கிட்ட மடி பிச்சை ஏத்தி நிக்கிற என் பொண்ணு வாழ்க்கை எப்படியாவது காப்பாத்து. அண்ணி, அழாதீங்க நீ. அண்ணி, விக்ரம், அண்ணி அழாதீங்க நீ. விக்ரம், 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 இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா?
ஏன் இவ்ளோ நாள் போராட்டம் வேஸ்டா போச்சா? விக்ரம், ஐயோ, இனி நாங்க ஒன்னா சேர மாட்டோமா? விஜய், விஜய், ஐயோ அண்ணி அழாதீங்க. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? அண்ணி விக்ரம், விக்ரம், அண்ணி அழாதி. ஆறுமுகம் இங்க வாங்க. அண்ணி சார் சொல்லுங்க சார். யார் இவங்க? எதுக்காக அலறாங்க? தெரியலையே சார். தெரியலையே. ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? சார் அது வந்து இவங்க என்னோட அண்ணி. இவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்தாங்க. அதான். வாட்? என்ன சொன்னீங்க? இவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணோட மேரேஜா? என்ன சொல்றீங்க? அது எப்படி சாத்தியம்? இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஐயோ இல்ல சார். இல்லையா? பின்ன எப்படி இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ண முடியும்? ஐயோ இல்ல சார், இது வேற ஒரு பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனை? என்ன சார் குழப்பறீங்க? பொண்ணு மாப்பிள்ள பேர் சொல்லுங்க. விக்ரம், மகாலட்சுமி. ஓ, அவங்களா? அவங்களுக்கு தான் மேரேஜே நடக்கலையே. மேரேஜ் நடக்கலையா? என்ன சார் சொல்றீங்க? சைன் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சு. விஜய், என் பொண்ணு ரொம்ப பாவம். அவ இந்த சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா. அவ என்ன பெருசா ஆசைப்பட்டா? எல்லாரும் போலவும் தான் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு தானே. அதுக்கு ஏன் அவளை இவ்ளோ கஷ்டப்படுத்துற? தான் புருஷன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. அது நரக வேதனை. அதை என் பொண்ணுக்கு கொடுத்துடாத. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்து சாமி. விக்ரம், யோசிக்காத, சைன் பண்ணு. என்னாச்சு? ஏய், மகா, 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 என்னாச்சு? மகா, எந்திரி மகா, 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 என்னாச்சு? மகா, எந்திரி மகா. மகா, எந்திரி மகா. ஐயோ, கடைசி நேரத்துல இப்படி ஆயி போச்சு. மகா, எந்திரி. அம்மா, மயங்கிட்டாம்மா. உடனே ஏதாவது ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. சாதாரண பித்த மயக்கம் தான். முகத்துல தண்ணி தெளிச்சா சரியாயிடும். தண்ணி கொடுங்க. கொடு. மகா, 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 எந்திரி மகா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.